என் பெயர் சஹானா. நான் ஊராட்சி ஒன்றிய நன்னீர் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி வட்டம் மேற்பனைக்காடு கிராமத்தில் வசிக்கிறேன். புறங்காலடிகள் பயிற்சி மையம் மேற்பனைக்காடு. காலம் பொன் போன்றது. ஒரு ஊரில் ரவி என்ற ஒருவர் பணக்காரராக இருந்தார். அவர் வேலைக்கு சென்று விட்டு வரும்பொழுது இரவு 12 மணிகள் ஆயிற்று. அவர் வீட்டின் கதவை தட்டினார். டொக் 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 டொக். வேலையால் கதவை திறந்தார். எனது மனைவி எங்கே என்று கேட்டபொழுது வேலையால், ஐயா, உங்களது மனைவிக்கு லேசான காய்ச்சல், அதனால் அவரது அறையில் உறங்கிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு திடுக்கென்று தூக்கி போட்டது. அவரது அறையில் அவருக்கு அப்பொழுதுதான் ஞாபகம் வந்தது. தனது 25 வருடங்களாக தனது மனைவிக்கும் மகள்களுக்கும் நேரத்தை செலவழிக்கவில்லை என்று அவர் நினைத்து கொண்டே தனது அறையில் உறங்க போனார். அவரது அணிகலனில் யாரோ உட்கார்வது போல் தெரிகிறதே. திரும்பி பார்த்த பொழுது, நான் தான் உனது மனதேவதை வந்திருக்கிறேன், உன்னை அழைத்து செல்ல. நான் இப்பொழுதுதான் எனது மனைவியுடனும் மகள்களுடனும் வாழவே நினைத்திருக்கிறேன் என்று சொன்னார் ரவி. எனக்கு 2 வருடங்கள் கொடுங்கள் என்று கேட்டபொழுது, இப்பொழுது முடியவே முடியாது என்று சொன்னது மனதேவதை. 2 மணி நேரங்களாவது கொடுங்கள், எனது மகள்களுக்கும் மனைவிக்கும் செய்ய வேண்டிய அக்கறைகளை செய்துவிட்டு வருகிறேன் என்று கேட்டபொழுது, முடியவே முடியாது என்று சொன்னது மனதேவதை. 2 நிமிடங்களாவது கொடுங்கள், எனது கடைசி வரியை எழுதிவிட்டு வருகிறேன் என்று கேட்டபொழுது, எடுத்துக்கொள் என்று சொன்னது மனதேவதை. அவர் எழுதினார், கடைசி வரியை எழுதினார். அப்பொழுதுதான் யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டது. அவர் கதவை திறந்தார். ஐயா, உங்களது அறையின் கதவை மிக நேரமாக தட்டி கொண்டிருக்கிறேன், நீங்கள் கதவையை திறக்கவில்லை ஐயா. அப்பொழுதுதான் அவருக்கு ஞாபகம் வந்தது, நம்ம கண்டதெல்லாம் கனவா என்று. காலம் யாருக்கும் காத்திருக்காது. காலம் பொன் போன்றது. எல்லோரும் தனது நேரத்தை பயனுள்ளவரையாய் செலவழிங்கள். நன்றி.